ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ செய்யும் சிறு சிறு விஷயத்தை பார்த்து கூட சிலர் பொறாமைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறாய். ஆனால் நீ செய்யும் விஷயத்தை பார்த்து சிலர் ரசிக்கிறார்கள். அதுவே சிலர் பொறாமைப்பட்டு உன்னை நீ செய்யும் விஷயத்தை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக பலம் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் புரியவில்லை, அவர்கள் செய்வது எதுவுமே மற்றவர்கள் ரசிக்கும் வண்ணம் இல்லவே இல்லை என்று. புரிகிறதா? நீ செய்வது மற்றவர்கள் ரசிக்கிறார்கள். நீ ஒரு வேலை செய்தால் அதை பார்க்கும் பொழுது கலையாக உள்ளது. அதுவே அது மற்றவன் செய்யும் பொழுது அது நன்றாக இல்லை. அதனால் அவன் உன்னை பார்த்து அப்படியே செய்கிறான் என்பதற்காக நீ கவலைப்படாதே தங்கமே. அவன் செய்வது நன்றாக இல்லை. ஒரு நாள் பார், நிச்சயமாகவே அனைவரும் அவனை ஒதுக்குவார்கள். உதாரணத்திற்கு ஒன்றே ஒன்று சொல்லவா? புரிந்து கொள் இந்த கதையை தங்கமே. ஒரு காட்டில் அனைத்து விலங்குகளும் ஒன்று சேர்ந்து பொழுதை கழிக்கலாம் என்று திட்டத்துடன் நிறைய விதமான போட்டிகள் எல்லாம் வைத்திருந்தன. அப்பொழுது குரங்கு என்ன செய்ததென்றால், அதற்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும், இங்கேந்து ஏறி அங்கு குதிப்பது, அங்கேந்து ஏறி இங்கு குதிப்பது என்று எல்லா விதமான விஷயங்களையும் செய்து காட்டியது. அப்பொழுது ஒட்டகம் ஒன்று வந்தது. ஒட்டகத்துக்கு கழுத்து நீளமாக இருக்கும், காலும் நீளமாக இருந்தது. ஒட்டகத்திற்கு அந்த குரங்கை பார்க்கும் பொழுது பொறாமையாக இருந்தது. அதை எல்லாரும் பாராட்டுகிறார்கள் என்பதற்காக அது சில விஷயங்களை செய்தது. ஆனால் அது காலும் தலையும் அதுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பையுமே தரவே இல்லை. இதை பார்த்த அனைவருமே அந்த ஒட்டகம் இப்படித்தான் நினைக்கிறது என்று தெரிந்து என்ன தெரியுமா செய்தார்கள்? எல்லோரும் அடித்து துரத்தினார்கள். அது போலத்தான் உன்னை பார்த்து பார்த்து செய்பவன் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து அவன் முன்னேறுபவன் என்று நினைத்தால் அவனையும் ஒரு நாள் அனைவருமே அடித்து துரத்துவார்கள். அவனுடைய பொறாமையே அவனை கொன்றுவிடும். எப்பொழுதும் தன்னுள் இருக்கும் திறமையைத்தான் வெளிக்கொண்டு வர வேண்டுமே தவிர மற்றவனுடைய திறமையை வைத்து எப்பொழுதும் வெளிவர வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. தன்னுடைய பேச்சின் மூலமாகவும், தன்னின் நாடகம் மூலமாகவும், தன்னுடைய நாட்டியம் மூலமாகவும் என்ன திறமைகள் இருந்தாலும் அதை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான் என்பதை பார்த்து கொண்டு இருந்தோமானால் நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் முடியாது. அதை பார்ப்பவர்களுக்கு நன்றாகவும் இருக்காது. புரிகிறதா? அதனால் தங்கமே, எப்பொழுதும் உன்னை பார்த்து இதை செய்து விட்டான், அதை செய்கிறான் என்று கவலைப்படாமல் நீ நிம்மதியாக இரு. எல்லாமே காலம் ஒரு நாள் அனைவருக்கும் பதில் கூறும். கூறாமலெல்லாம் போகாது. நீ நினைக்கிறாய் அல்லவா, என்ன தெய்வம் பதில் சொல்கிறது, என்ன தெய்வம் அவனுக்கு நல்லது செய்கிறது, அவனெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறான், எனக்கு துரோகம் செய்தவனெல்லாம் நன்றாகத்தான் உள்ளான், இப்படியே நினைக்கிறான். நிச்சயமாகவே உனக்கு துரோகம் செய்தவன், உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைப்பவன் அனைவருமே ஒரு நாள் தண்டனைக்கு ஆளாகுவார்கள். அதனால் எதையும் கண்டு அஞ்சாமல் தைரியமாக நம்பிக்கையுடன் இரு. உனக்கான அனைத்தும் நடக்கும். எப்பொழுதும் நான் இருக்கிறேன் உனக்காக. ஓம் சாய்ராம்.